என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு கட்ட வந்திருக்கிறேன். நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நாளை ஒரு முறை என் பிள்ளை நீ சென்று வா. நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற நேரம், இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நின்று உனக்கென உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில், இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு முடிவினை நாம் பெற வேண்டிய அவசியமும் இப்பொழுது வந்து விட்டதல்லவா? கருப்பன் நடத்துகின்ற சில மாற்றங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கட்டாயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வந்து உன் முன்னால் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சட்டென்று உணர்ந்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நாம் கலங்கி நிற்கக்கூடாது. எதுவென்றாலுமே ஒரு சந்தோஷமும் இந்த சந்தர்ப்பங்களும் ஏதாவது ஒரு நிலையில் நம் முன்னால் நின்று நமக்கு பல கேள்விகளை கேட்பது போல இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்கள் இந்த கருப்பன் உனக்கு கொடுத்திட்ட அன்பான நாட்கள், இந்த கருப்பன் உனக்கு தந்திடும் அற்புதமான நாட்கள் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல பல விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்குள் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல நிச்சயமான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பனின் அன்பு ஒன்று போதும் என்று நீ நினைக்கும் இந்த நேரம், இனி எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு கிடைப்பதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். கருப்பன் சொல்லும் விஷயங்களை நீ எப்பொழுதுமே உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்வாய். உன்னை தேடி வரும் பல விஷயங்களினால் இனி உனக்குள் இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இனிமேல்தான் உனக்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. சில இடங்களுக்கு நீ செல்லும் பொழுது இவை எல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்கான நேரங்களை எல்லாமும் உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இப்பொழுது நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனிமேலும் என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் நீ உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உறுதியான விஷயங்களை என் பிள்ளை நீ முழுமைப்படுத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் நமக்கு நடப்பது எல்லாமும் இனி நம் எண்ணம் போல சரியாக நடக்கப் போவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய். எந்த இடத்திற்கும் நாம் செல்கிறோம் என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒரு மன நிம்மதி என்பது எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளையும்
நமக்கான வாழ்க்கையையும் நம் வசமாக்கி கொடுப்பதாக எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் எல்லா சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு மிகுந்த மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும்படி உனக்குள் பல திருப்பங்களை இனி நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாமும் இனி உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் இனி நிச்சயமான ஒன்றை உனக்கு நடத்திட வரும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ இனிமேலாவது புரிந்து நடந்து கொள். சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது நம் மனதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் தீரும். நம் மனதில் இருக்கக்கூடிய பல தேவையற்ற சிந்தனைகள் விலகும். நம்முடைய மனது மிகுதியான அமைதியை பெறும். அதுபோல நாம் அந்த இடத்திற்கு செல்ல நினைத்தாலும் பல தடங்கல்கள் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கும். இது போன்ற தடங்கல்கள் இனி உனக்குள் வராதபடிக்கு உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இந்த கருப்பன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நடப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லை என்று சொல்வது வீணானது. தேவையானது என்று நாம் நம்புவதுதான் உண்மையானது. நமக்கு தேவையான உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல இனி நடப்பதில் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும், உள்ளதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இடம் நிச்சயமாக உன்னால் மிக விரைவாக சென்று சேரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்தையும் கை காண்பித்து கொடுத்து உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் நான் தள்ளிவிடப் போவது கிடையாது. இக்கட்டான ஒரு நிலைக்கு என் பிள்ளை தள்ளுவது இந்த கருப்பனுக்குரிய விருப்பமும் கிடையாது. அப்படியானால் இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொன்றையும் நீ இனிமேலாவது நிறைவாக தெரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் உணர்ந்து நிச்சயமான ஒன்றிற்கு உன்னை கட்டாயமாக நீ ஆயத்தப்படுத்து. என்ன தேடி வரும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால் கருப்பன் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நிச்சயங்களை உனக்கே என்று நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பனின் அன்பு உனக்கு எந்த நாளிலும் உன் விருப்பத்தை தருவதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எதிலுமே நம்முடைய மனதை மட்டும் நாம் மாற்றிக்கொள்ளவே கூடாது. நமக்கு சரியானது என்று தோன்றும் எல்லா விஷயங்களையும் நாம் சரிபடுத்தி கொண்டு நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் இருக்கும் பொழுது சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கும். எத்தனை நாள் எந்த விஷயம் என்னவென்று நீ யோசித்திருந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் உன் விருப்பங்கள் உன்னை தேடி வருவதை நீ நினைத்தால் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் பொழுது இனி அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளுக்கு உன்னை கட்டாயமாக நீ தயார்படுத்தி கொண்டே இரு. கருப்பன் சொல்லும் இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லாமல் என் பிள்ளை படுகின்ற பாடுகள் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு தகப்பனாக எனக்கு இவை எல்லாமும் மனது வலிக்கச் செய்கிறது. ஒரு தகப்பனாக இவை எல்லாமும் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றிலும் என்னுடைய மனது நிச்சயமாக என்னை கலங்கடிக்கச் செய்கிறது என்பதனை நீ மறக்காது. கருப்பன் உன் முன்னால் நடத்தி கொடுத்த பல விஷயங்களை எல்லாமும் நீ எதிர்பார்த்து நின்றது போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வருவதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எதிலுமே நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும்.
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடத்தப்படும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரிவர உருவாக்கி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், இந்த காலம் உனக்கு அத்தனையையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இதுவரையிலும் உனக்குள் இருந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதனை நினைத்து நீ கலங்காதே. காரணமில்லாமல் இனி உனக்காக நான் கொடுத்ததை எல்லாமும் நீ சரியாக எடுத்து கொண்டிருந்தால் என்றோ உன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி இருக்கும். என்றோ உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக தீர்ந்திருக்கும். இதை எல்லாமும் தாண்டி உனக்குள் நடக்கும் இந்த விஷயங்களை இனிமேலாவது நீ சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு நிச்சயமான உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நாளிலும் இனி உன் தேவைகளை அறிந்து உன் சூழ்நிலைகளை புரிந்து நீ நல்ல மதிப்போடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். கருப்பன் இருக்க உனக்கு எதுவென்றாலும் உன்னை தேடி வரும் இந்த நாட்களில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நீ எப்பொழுதும் போல நன்மதிப்போடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் சொல்லச் சொல்ல இனி எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். யாரையும் நாம் அவ்வளவு சுலபமாக இங்கு கை நீட்டிவிட முடியாது. நமக்கான நன்மைகளை நாம் தான் தேடி பெற வேண்டும். நமக்கான விஷயங்களை நாம் தான் என்னவென்று பெற வேண்டும். நமக்குள் இருக்கும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நாளும் எந்த நாளும் இந்த கருப்பன் சொல்லும் விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உன் கண் முன்னால் நடத்துகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையையும் உணர்ந்து கொண்டு எந்த சூழ்நிலையையும் நீ கடந்து நின்று எப்பொழுதும் உனக்கானவற்றை நீ உறுதியாக பெறுகின்ற பொழுது எல்லாமுமாக உன்னை தேடி வரும் இந்த காலம், எல்லாமுமாக உன்னை தொடர்ந்து வரும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் போல உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாளைய விடியல் பொழுதில் என் பிள்ளை நீ கந்தனை காணச் செல்ல வேண்டும். சஷ்டி நாளில் 20/6/2026 என்று வருகின்ற இந்த தேதியில் நிச்சயமாக என் பிள்ளை நீ காணச் செல்ல வேண்டியது அப்பன் முருகனைத்தான். இது போன்ற ஒரு நாள் அவரை காண்பதற்கு உனக்கு கிடைத்து விடாது. இது போன்ற ஒரு நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் வாய்த்திடாது. உனக்கென நடக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு என்று நல்ல தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இனி உன்னோடு நின்று உனக்குள் உருவாக்கும் அத்தனை விஷயங்களும் இனி நிச்சயமாக உனக்கு இந்த கருப்பன் சொன்னது போல நாளை கந்தனை நீ காணச் செல்லும் இடத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கப் போகிறது. அப்பன் முருகனை காண வெகு தூரம் செல்ல வேண்டாம். அப்பன் முருகனை தேடி எங்கும் ஓட வேண்டாம். உன் வீட்டிற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியில் சென்று நீ கந்தனை தரிசித்தால் போதும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை இனிமேலாவது நீ ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே
உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்க இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். கருப்பன் இருக்க இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்து இனி எப்பொழுதும் போல உனக்கான மாற்றங்களோடு உன்னை நான் வாழ வைக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காது. கருப்பனின் சிந்தனைகளும் உன்னை தேடி வந்து உனக்குள் உருவாக்கும் இந்த நிலைகளும் இனிமேலும் என் பிள்ளையை தொடரட்டும். அப்பன் இருக்கிறேன், எதற்கும் தயங்காது. கருப்பன் இருக்கிறேன், எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காது. கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை இனி நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்கள் இனி உனக்குள்ளேயே இருந்து உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும். நாளை முருகனை காணச்சல் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான நேரத்தை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். தடங்கல்கள் பல வரும், தடைகள் பல நிச்சயமாக வரும். அதை எல்லாமும் தாண்டி நீ கேட்கின்ற விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும். தெய்வம் உன் அருகில் இருப்பதை அது கட்டாயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது. அப்பன் இருக்க இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. கருப்பன் சொல்லும் எல்லா மாற்றங்களையும் நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இத்தனை நாளும் இந்த தெய்வம் உன்னிடத்தில் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எதுபோன்று எப்பொழுதும் நடத்தி முடித்து விட்டாலே அது போதும். நான் சொல்ல சொல்ல நீ இதையெல்லாமும் பின்பற்றி கொண்டிருந்தால் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதிப்படுத்தி கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்குரிய ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ என்னவென்று புரிந்திடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நடப்பதை என் பிள்ளை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்ந்து கொண்டும் சரியாக தெரிந்து கொண்டும் நீ கட்டாயமாக வாழ்ந்து கொண்டும் இருப்பாய் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா நாளிலும் நான் இருக்கிற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரி செய்து விட வேண்டும் என்பதனை மறக்காது. கருப்பன் நிச்சயமாக உனக்குள் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன். அதாம் உன்னையே யாரென்று உணராமல் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. அதனால் உன்னையே உனக்கு யாரென்று அடையாளப்படுத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். உனக்குள் இருக்கும் இன்ப துன்பங்களை நான் உன் வசமாக்கி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருப்பதிலிருந்து இனி எந்த நாளிலும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நன்மைகளையும் உனக்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் சொல்வது போல நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான பல நல்ல விஷயங்களை இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும். நாளை கந்தனை காணச்சல், அமைதியாக அவன் முன்னால் உட்கார்ந்து விடு. நிச்சயமாக உன்னுடைய மன உணர்வுகளை என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைப்பதை சரியாக நினைத்தால், ஏற்கனவே கேட்ட விஷயத்தில் நீ உறுதியாக இருந்தால் உன்னை சுற்றி நல்லதுதான் நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லதுதான் இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது போல இனி என்னவென்றாலும் உனக்குள்ளிருந்து உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. அப்பன் இருக்க உனக்குள் கலக்கம் வேண்டாம். கருப்பன் இருக்க என் பிள்ளை
நிச்சயமாக நீ கலங்க வேண்டாம். என்னாலும் மன உறுதியோடு இருந்து கொண்டிரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.